இந்த பிளாக் த்ரெட் பிராண்டு ஆக்சுவலி அது ஒரு விஷன்னா சாதாரண பிராண்ட் இல்ல. இது மெயின் மக்களுக்கு நல்ல குவாலிட்டி தயார் பண்றோம், நல்ல பிரைஸ்ல கொடுக்கிறோம். அது எல்லாரும் வந்து சிறப்பா வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஆதரவு எல்லாம் முக்கியம், ரொம்ப தேவைப்படும். இந்த பிராண்ட் இன்னும் டபுளா வளர்றதுக்கு உங்க ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ டெஃபினட்டா வாங்க, நம்ம ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்க, நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த நம்ம எக்ஸ்பென்ஷன் இன்னும் கூடிய சீக்கிரத்துல இன்னும் தமிழ்நாடு பூரா ஒரு 10 to 100 அவுட்லெட் இன்னும் 2 years பிளான் வச்சிருக்கோம். அடுத்த நம்ம விஷன் நான் இந்த பிராண்ட் இருக்கு. இந்த வேலையில எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். And thank you so much for coming and showing your respect and support. We are deeply grateful. Thank you. Yes. சார் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா ஒரு கிளாத் வந்துட்டு ஒருத்தனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கு சார். எனக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு துணி இல்லை, ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். நம்ம நல்ல ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னாலே எப்படி தொட்டாலுமே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் சும்மா ஒரு பேர் எடுக்கணும்னாலே 8,000 10,000 ஆகிடும். நான் கார்த்திகிட்டே அதான் சொன்னேன், கார்த்தி நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், தட் இஸ் ஆல் ஃபைன். பட் அதே மாதிரி நம்ம பண்ற பிஸ்னஸ்லையும் லாபத்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்ல குவாலிட்டியை நீங்கள் கொடுக்கணும் கார்த்தி. அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிராண்டுக்கு போகிறேன், நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்றது எனக்கு தேவையே கிடையாது. நான் போகிற இடம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவங்க அந்த பிராண்டை ஓப்பன் பண்ணுறவங்க எண்ணமும் சுத்தமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். எனக்கு அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அண்ட் எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு தான். ஏன்னா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன், டக்குன்னு எடுத்து கேட்டாரு, நான் சொன்னேன் வாங்க சமயம் ஒன்று பண்ணலாம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நானும் ரெப்ரஸன்டேட் பண்ணும்போது நானும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு லோ குவாலிட்டியில் கண்டிப்பாக நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற பேண்ட்டுமே இவரோட தான் நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீங்களும் நிறைய பார்ப்பீங்க இனிமே. அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட பட்ஜெட்டில் இருக்கும். நிறைய ஆஃபர்ஸும் நான் போட சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த துணியை போடணும் தான் அவரும் ஆசைப்படுறாரு, நானும் ஆசைப்படுறேன், சார் அதான் ஆசைப்படுறேன். பேசிக்கா ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன். உங்களுக்கு தான் தெரியும், வேளச்சேரி, இங்கே தரமணி, எல்லாரும் வந்து கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு ஷாப்பிங் நிறைய செய்வாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் உட்பட பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க, லூயிஸ் பிலிப் மாதிரி, பீட்டர் இங்கிலாந்து மாதிரி. ஸோ இது அந்த குவாலிட்டியில அந்த மாதிரி கலெக்ஷன்ல தரமான பிரைஸ்ல கொடுக்க ஆசைப்பட்ட, அதனால தான் இங்க நான் ஒன்னு திறந்தேன். ஆமா கண்டிப்பா இப்பவே இன்னைக்கு அவ்வளவு ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம். டெஃபினட்டா ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம். நம்ம பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரீசனபிள். ஸோ பிரைசிங் பத்தி அது ஒரு மேட்டரே இல்லை. அது கன்சூமர் கிட்டே வந்தா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வி கிவ் சூப்பர் ரீசனபிள் பிரைஸ். அந்த கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ வந்து ஏன்னா பர்டன் இல்லாம ஷாப்பிங் பண்ணலாம். ஆமா. So we have launched like அவங்க நம்ம polos பாத்தீங்கன்னா we came with a very different kind of polos. They say knitted polos மாதிரி. So it's a textured kind of polos. Plus pants புதுசா introduce பண்ணிருந்தோம், corduroy pants. So that became a big success among youngsters. நீங்க வந்து லாஸ்ட் ஒரு விவாதம் இருக்கு கலந்துட்டீங்க. சோ இப்போ இந்த விவாதம் தேவையில்லை. என்ன சொல்றாங்கன்னா புதுசா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய அதை வச்சு அது பின்னாடி வந்து ரொம்ப ட்ரோல் பண்றாங்க சோஷியல் மீடியால. நான் சொன்னது புதுசா வர மாட்டேன். நீங்க பேசுனா நம்ம இப்போ ஒழுங்கா டெலிகாஸ்ட் பண்ணலாம், இல்ல நீங்க பேசுனா பாதி ஹெல்ப் பண்றாங்க. இல்ல ப்ரோ, அது மேபி நான் நிறைய பேசியிருக்கலாம். அவங்களுக்கு எது ஆடியன்ஸுக்கு கிறிஸ்பா சொன்னா பிடிக்குமோ அதை போட்டிருக்கலாம்ல. நம்ம ஏன் வந்துட்டு லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் இவ்வளோ வருஷமா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோல நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் ஆயிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு நாங்கள் பேச ஃபுல்லா வரலாம் சரியா போல அதையே நம்ம அதிகமா பெருசா பார்க்கணும். இல்ல ப்ரோ இங்க பாருங்களேன், நம்ம என்னதான் அவர் கணக்குல உட்காந்து சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன ஏறணுமோ அதுதான் ஏறும்.
இல்லையா? நம்ம வந்து ஷோ சொல்றதுனாலயே வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் கிடையாது. அவங்களும் கண்ணால் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை விட்டுறலாம். மேபி நானும் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு அனிமல்ஸ் பற்றிலாம் நானும் நிறைய ஒரு வீடியோலாம் போட்டு வச்சிருந்தேன் நான். ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் சொன்னேன். ஸோ இது ரொம்ப விவாதமா எடுத்துட்டு போகாம அவங்களுக்கு என்ன தேவை, அந்த அனிமலுக்கு என்ன தேவை, அவங்க அதுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் ஷோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்குல்ல, நீங்க ஒரு வீடியோ ஜாலியா போடுங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் இல்ல, ரொம்ப பெருசா எல்லாம் போயிட்டு அவங்களோட சண்டை போட்டு. சார் எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது சார். நாமக்கல்ல கூட எல்லா மேடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் வந்து எடுத்து பேசுறாரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டும் வந்து பொருந்து பேசுறாரு. இன்னைக்கு கூட வந்து தமிழன் என்ற சொல்லா அந்த சொல்லுக்கு வந்து விஜயகாந்த் தான் பொருந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து விஜய் வந்து விஜயகாந்துக்கு மேல் உள்ள ஒரு தனிப்பட்ட பாசமா இல்ல தேமுதிகவோட கொள்கை இவரோட கொள்கை ஒன்னா இருக்கிறதுனால வந்து அவருக்கு பிடிச்சிருக்காங்க. சார் விஜயகாந்த் சாரை பிடிக்காத உலகத்துல யாருமே கிடையாது சார், யாருமே கிடையாது சார். நான் அவரோட ஒரே ஒரு படம் சார், ராம்நாதன் சார் டைரக்ஷன்ல, நான் ஆக்சுவலி காம்பினேஷன் கூட கிடையாது, வீட்டுக்கு வெளியே விவேக் சார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் அந்த ஒரு சீன் தான் நடிச்சிருப்பேன். பட் நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் என்னால் நடிக்க முடியலன்ட்டு. ஸோ அந்த ஒரு அன்பு தான் சார் விஜய் நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு சார் அன்னைக்கு விஜய் நான் வர்றதுக்கு கேப்டனே வந்து முன்னாடி வந்து நான் படம் பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அண்ட் அவரை பத்தி யாராலும் தப்பா பேச முடியாதா? ஹி சச் எமோஷனல் பர்சன். நான் பர்சனலாவும் சார் நான் நேர்ல பார்த்திருக்கேன், அவங்க வீட்லயும் நான் பழகிருக்கேன், அவரை பத்தி நல்லா தெரியும். அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு அவரை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சுதான் பேசுறாங்க. சார் அவர் இப்ப அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட விஜயனாவா? ஐயோ செம மேட்டர் இல்ல. இல்ல அவர் சனிக்கிழமை மட்டும் தான் போறான்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு சனிக்கிழமை மேபி இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம்ல. மக்கள் எல்லாம் வேலை செஞ்சு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தானே வீட்டுல இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாக்குறது இது ஒரு கரெக்டான டைமா இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. அப்படி சொல்லி அதாவது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சனி ஞாயிறு வீட்டுல இருப்பாங்க, அதனாலதான் வந்து சனி ஞாயிறு வந்து சுற்றுப்பயணம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மக்களை சந்திக்க வரலையா? இல்ல ப்ரோ, சனி ஞாயிறு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவரு வந்துட்டு வேலைக்கு போறவங்களை தாண்டி வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த தொகுதிக்கு தான் அவர் போயிட்டு பேசுறாரு எல்லாத்தையும். அவர் இன்னும் சென்னையில இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் வாங்க சாட்டர்டே சண்டே அவர் கூப்பிடல. சோ அவங்களோட இடத்துக்கு அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போறாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். 200% சார். நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், கார்த்தி இந்த ஒரு கடை இல்ல, எந்த கடையா தான் சொல்லுங்க, ஒரு மகேந்திரா ஒரு ஆக்டரா இந்த ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னால என்னென்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி தரேன் தான் சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ. அண்ட் யா பிளாக் த்ரெட்ஸ்னா இதோட 3rd அவுட்லெட். இந்த ஷாப் கார்த்தி வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட அசோசியேட் ஆனதுல. இவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்லரா வந்துட்டு தான்ஸ்ரீ ராமசாமி சார், நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சன் இன் மலேசியா, அவர் வந்திருக்காரு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட இந்த ஷாப்பை இன்னைக்கு வந்துட்டு கார்த்தி ஓபன் பண்றாரு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் நீங்க கவலையே படாதீங்க, இந்த கடை இன்னும் நல்லா போறதுக்கு என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் கூட இருந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பிரஸ் மீடியா ரொம்ப 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 தேங்க்ஸ், நீங்க எல்லாம் வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆமா சார். இந்த பிளாக் த்ரெட் பிராண்டை வந்து என்னோட மகன் லண்டன்ல படிச்சாரு, மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்காரு. நான் இங்க அவரை கூட்டிட்டு வந்தது என்னோட பிசினஸ் பார்க்கறதுக்கு. பிறகு அவரே இந்த பிராண்ட் ஆரம்பிச்சு இந்த 3வது அவுட்லெட்டை இன்னைக்கு சிறப்பாக திறந்திருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுறேன். அதே வேளையில மிஸ்டர் மகேந்திரன் நிறைய அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்றாரு. இந்த வகையில அவருக்கும் நன்றியை கூறி இந்த அவுட்லெட்டோட இன்னும் ஒரு 100 அவுட்லெட் திறக்க சொல்லியிருக்கேன் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும். கூடிய சீக்கிரமாக அவர் இதை சாதிப்பார் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.